நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தனது ஆயுதங்களை ஈரான் எவ்வளவு தூரம் நம்பியிருக்க முடியும்? கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிரான 12 நாள் போரின் போது இருந்ததை விட தற்போது நடந்து வரும் போரில் ஈரான் வளைகுடா பிராந்தியத்தை நோக்கி அதிக ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான முந்தைய போருடன் ஒப்பிடும்போது இந்த முறை என்ன வித்தியாசம் ஈரானிடம் தென்படுகிறது? தனது ஆயுதங்களை ஈரான் எவ்வளவு தூரம் நம்பியிருக்க முடியும்? ஈரானின் பாதுகாப்பு திறன்களில் பாலிஸ்டிக் குரூஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளன. டிரோன்களும் ஈரான் வசம் உள்ளன. ஆனால் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு எதிரான சமீபத்திய தாக்குதல்களில் தனது உத்தியை ஈரான் மாற்றியுள்ளதாக தெரிகிறது. ஈரான் வசம் குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகள் உள்ளன. ஃபவுண்டேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் டெமோக்ரசிஸ் கூற்றுப்படி ஈரானின் குறுகிய தூர ஏவுகணைகள் 300 முதல் 1000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியவை. வளைகுடா நாடுகள் உட்பட பல அண்டை நாடுகள் இந்த வரம்புக்குள் உள்ளன. நடுத்தர ஏவுகணைகள் 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியவை மற்றும் இஸ்ரேலை அடையக்கூடியவை. ஈரானின் மிக முக்கியமான ஆயுதம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சேதத்தை ஏற்படுத்துவதற்கான மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். தனது விமானப்படைக்கு மாறாகவும் கருதுகிறது. தடைகள் காரணமாக ஈரான் ஆயுத சந்தைகளை அணுக முடியவில்லை என்பதால் அதன் விமானப்படை வலிமையாக இல்லை. சரி, ஈரானின் உத்தி எப்படி மாறியிருக்கிறது என பார்க்கலாம். ஈரான் தற்போது இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவி வருகிறது. முந்தைய போருடன் ஒப்பிடும்போது இது முரணானது. முன்னதாக ஈரான் வளைகுடாவில் உள்ள கத்தாரின் அல் உதைத் தளத்தை மட்டுமே தாக்கியது. டெல் அவிவ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் போர் தொடங்கியதிலிருந்து மார்ச் 4 வரை ஈரான் இஸ்ரேல் மீது 128 ஏவுகணைகளை ஏவியதாக மதிப்பிட்டுள்ளது. மறுபுறம் வளைகுடா நாடுகள் மீதும் அதிக ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் என ஈரான் குறிப்பிடும் இலக்குகள் மீதான தாக்குதல்களை ஈரான் அதிகப்படுத்தியுள்ளது. ஆனால் பொதுமக்கள் இடங்களும் குறிவைக்கப்பட்டிருப்பதாக அந்த நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. வளைகுடா நாடுகள் மீதான இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் ஈரானை தாக்க அவர்கள் பயன்படுத்தாவிட்டால் ஈரானும் அவர்களை தாக்காது என உறுதியளித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகங்களின் தரவுகளின் அடிப்படையில் 4 நாட்களில் ஈரான் வளைகுடா நாடுகள் மீது 551 ஏவுகணைகளை ஏவியதாக பிபிசி கணக்கிட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை 2025 நடந்த 12 நாள் போரில் இஸ்ரேல் மீது ஏவியதை விட அதிகமாகும். அப்போது சுமார் 500 ஏவுகணைகளை ஈரான் ஏவியது. வளைகுடா நாடுகள் இந்த தாக்குதல்களை கண்டித்துள்ளன. ஆனால் ஈரானுக்கு எதிராக இந்த நாடுகள் இதுவரை எந்த இராணுவ நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. தற்காப்பு நடவடிக்கைகள், ராஜ்ய அழுத்தங்களில் கவனம் செலுத்தி வருகின்றன. ஆனால் ஈரானின் உத்தி இப்படி மாற காரணம் என்ன? அமெரிக்க கொள்கை ஆராய்ச்சி மையமான அமெரிக்கன் கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் ப்ராஜெக்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் கார்லின் கூற்றுப்படி வளைகுடா நாடுகளை குறிவைக்கும் முடிவு முந்தைய மோதல்களில் பயன்படுத்த முடியாத ஆயுதங்களை பயன்படுத்த ஈரானுக்கு வாய்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஈரான் இஸ்ரேலை அடைய வந்தது. தற்போது அதனால் குறுகிய தூர ஏவுகணைகளையும் பயன்படுத்த முடியும். அதாவது கடந்த ஆண்டு பயனற்றதாக இருந்த அனைத்து தளங்களும் இப்போது ஈரானுக்கு பயனுள்ளதாக உள்ளன என்கிறார். பிபிசி பகுப்பாய்வின்படி வளைகுடா மீதான ஈரானின் தாக்குதல்களில் ஏவுகணைகளை விட ட்ரோன்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மார்ச் 4 பிற்பகலுக்குள் வளைகுடா நாடுகள் மீது 1493 ட்ரோன்கள் மற்றும் 553 ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை 12 நாள் போரின் போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய 1100 ட்ரோன்களை விட அதிகமாக உள்ளது. கார்லின் கூற்றுப்படி வளைகுடா நாடுகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு
போருக்கு பின்வாங்குமாறு அழுத்தம் கொடுக்க வைப்பதே ஈரானின் உத்தியாக இருக்கலாம். அதே நேரம் மோதலின் முதல் நாளோடு ஒப்பிடும்போது ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் பெருமளவில் குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒருவேளை ஆயுத உற்பத்தியை தொடர்ந்து நிலையாக வைத்திருப்பது கடினமாகி வருவதால் கைவசம் உள்ள இருப்பை பாதுகாப்பதாக ஈரான் முயற்சிக்கலாம். ஈரானின் கையிருப்பு ஒரு கட்டத்தில் ஆபத்தான அளவுக்கு குறையத் தொடங்கும். ஆனால் அது எப்போது நடக்கும் என்று சொல்வது கடினம் என்கிறார் கார்ல். அவரது கருத்துப்படி ஈரான் அதன் தற்போதைய உத்தியை தொடரும். அதாவது பிராந்தியத்தில் பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்கள் தொடரும். தங்கள் ஏவுகணைகள் பலவற்றை பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறிக்கும் என்பது ஈரானுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தங்கள் எதிரிகளின் இடைமறிப்பு ஏவுகணை இருப்புக்களை குறைக்க விரும்புகிறார்கள் என்கிறார் அவர். இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.